அனைவருக்கும் இணைய நமஸ்காரம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம பார்க்க போகிற விஷயம் கெட்ட கனவுகள் வருவது. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கனாக்கா நைட்டில் உளர்றது, திடீர்னு பயந்துக்கிட்டு எந்திரிச்சு கத்துறது, ஏதாவது ஒரு விஷயங்களை அதை நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவங்க கனவுல பேசிகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. இதற்கு எதிர்வரும் 11/9/2025 வியாழக்கிழமை அன்று உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பழமையான ஆலயத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து அது வெளிவரக்கூடிய தீர்த்தத்தை, கோமுகின்னு சொல்லுவோம், அந்த கோமுகத்தில் வரக்கூடிய தீர்த்தத்தை பிடிச்சு நாம் சொன்ன இந்த நாளில் இரவில் அந்த தீர்த்தத்தை பிடிச்சு வச்சுக்கணும். இரவில் படுக்க போகும் முன்பு அந்த தீர்த்தத்தை தெளித்து கொண்டு படுத்தால் கெட்ட கனவுகள் என்பது வராது. சிலர்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த திருஷ்டி தேங்காய் சுற்றி உடைச்சிருப்பாங்க, பூசணிக்காய் சுற்றி உடைச்சிருப்பாங்க, அதை நடு ரோட்டில் உடைச்சிருப்பாங்க, அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தை சுற்றி போட்டிருப்பாங்க. இதில் நம்மளுடைய கால் பட்டாலும் இவர்களுக்கும் இதுபோல் இந்த திருஷ்டியை சுற்றி போடுற பொருள் மேலே கால் பட்டாலும், அப்புறம் தீட்டு இருக்கவங்க மேலே பத்த காத்து நேரடியாக இவர்கள் மேல் படுவதும், இதுபோல் தொந்தரவுகளை கனவில் பிதற்றுவது. சிலர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஆள் ஸ்டவுட்டாக பெரிய மிலிட்ரி மேன் மாதிரி இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க தூங்குறப்ப எதோ பயந்துக்கிட்டு உளருவார்கள். அதுபோன்ற இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த திருஷ்டி தோஷத்தால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களும், இப்போ தெரியாமல் நீங்கள் திருஷ்டி கழித்து ஊற்றியிருக்கிறத போய் நீங்கள் மெதிச்சிட்டிங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த வரக்கூடிய 11/9/2025 வியாழக்கிழமை அன்று அபிஷேக நீரை பிடித்து வீட்டில் வச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி ஏதாவது மெதிச்சிட்டாலோ அல்லது உங்கள் தூக்கத்தில் குழந்தைகள் உளறுவதோ, பெரியவர்கள் இது மாதிரி இருந்துச்சுன்னா அவர்களுக்கு தெளித்து விடுவது மிகச்சிறப்பாக அந்த திருஷ்டி தோஷத்தை போக்கக்கூடிய தன்மை என்பதையும், அதே போல் இந்த தூக்கத்தில் உளரக்கூடிய தன்மைகளை மாற்றி தரக்கூடிய அமைப்பு என்பதும் இவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதனால் இதை நீங்கள் நல்லபடியாக இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வச்சு வேணாலும் பயன்படுத்தலாம். அதனால் இதை தவறாமல் அந்த கோமுகத்தில் அந்த தீர்த்தத்தை பிடிச்சி வச்சு அதை அப்பப்போ தெளித்து வாருங்கள். உங்களுக்கு நல்ல விதமான அந்த பயம் குறைந்து நல்ல தூக்கமும் கிடைக்கும். பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள்.